எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் 18 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அனுபவம் இருக்குது. அதனால் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணி நீங்களும் ஷேர் மார்க்கெட்டில் நஷ்டமாகாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த சேனல் உருவாக்கியிருக்கேன். அதனால் நீங்கள் எல்லாரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு எனக்கு கொடுங்க. என்னுடைய சேனல்லேருந்து வர வீடியோக்களை பார்த்துட்டு எது பண்ணாலும் அது உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் பண்ணணும். இந்த வீடியோக்கள் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஐடியாவும் விழிப்புணர்வும் கொடுக்கறதுக்காக தான் போட்டிருக்க வீடியோ. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ நீங்கள் ஷேர்ஸை ஒவ்வொரு கம்பெனியுடைய ஷேர்ஸையும் நல்லா அனாலிசிஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மூலமாக அந்த கம்பெனியுடைய ஒரு ஷேருக்கு என்ன ஒர்த் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த ஒர்த்தை பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல அட்வைசரை வச்சுக்கோங்க. அந்த அட்வைசர் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அனுபவம் இருக்கணும். அடுத்தது அவங்க நல்ல ஒரு எஜுகேட்டடாக இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்களாக இருக்கணும். அவங்க மூலமாக நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்போ ஒரு கம்பெனியுடைய ஒரு ஷேருடைய விலை அப்படின்றது இவ்வளோ தான், இதை விட குறையாது அப்படின்ற மாதிரி ஒரு விதி கிடையாது. அதை யாராலையுமே சொல்ல முடியாது. இதுக்கு மேலே இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸுடைய விலை குறையாது அப்படின்றது யாராலையுமே சொல்ல முடியாது. ஆனால் என்ன சொல்லலாம்னா வாய்ப்பு சொல்லலாம். இதுக்கு மேலே குறையறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்றது தான் சொல்ல முடியுமே தவிர, ஒருத்தர் இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் இதை விட குறையாது அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அது சான்ஸு தான் சொல்லலாம். இதுக்கு மேலே குறையறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்ற வாய்ப்பை தான் நம்மளால் சொல்ல முடியுமே தவிர அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் அதுக்கு கீழே வராதுன்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸ் யார் சொன்னாலும் யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் இதுக்கு மேலே இந்த ஷேர்ஸ் விலை ஏறாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஏறத்துக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் அர்த்தமே தவிர அதுக்கு மேலே ஏறாது அப்படின்ற மாதிரி ஒரு விதி கிடையாது. அதனால் யார் என்ன சொன்னாலும் ஷேர் மார்க்கெட்டில் இது இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொன்னாலும் அதை நீங்கள் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பாக தான் எடுத்துக்கணுமே தவிர வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் எடுத்துக்கணுமே தவிர அது கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்றத நீங்கள் நினச்சிக்க கூடாது. அடுத்தது ஷேர் மார்க்கெட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் ஒரு ஏமாத்துற இடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையுமே ஏமாத்துற இடம் தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஏமாற்றுவாங்க. ஆனால் நாம் தான் ஏமாறாமல் இருக்கணும். அதனால் ஷேர் மார்க்கெட்டு ஏமாத்துற இடம் அப்படின்னு நினச்சி முதலீடு பண்ணுறதை தவிர்க்காதீங்க. ஷேர் மார்க்கெட்டு ஏமாத்துற இடமா இருந்தாலும் நீங்கள் ஏமாறாமல் இருங்க. அடுத்தது ஷேர் மார்க்கெட்டை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுன்றது ஒரு சூதாட்ட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுன்றது ஒரு சூதாட்ட இடம் கிடையாது. ஏன் அப்படின்னா இதை மாதிரி ஒரு பரப்பி வச்சுட்டாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. பிளைண்டாக ஒரு கம்பெனியுடைய ஷேருடைய ஒர்த்து என்ன இருக்குது அப்படின்னே தெரியாமே அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் எல்லாம் பை பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா ஒர்த்து ஒரு 50 ரூபா ஒர்த்துள்ள ஷேரை 500 ரூபா கொடுத்து விலை கொடுத்து வாங்க ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்க நஷ்டம் அடைஞ்சாங்க. இதை மாதிரி நிறைய நஷ்டம் அடைஞ்சவங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சூதாட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சூதாட்டம் கிடையாது. நீங்கள் ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸுடைய மதிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ண அந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கின ஒரு ஷேருடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு உங்களுடைய முதலீட்டை நல்ல வளர்ச்சி அடைய வைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நம்மளுக்கும் நல்லது, நாட்டுடைய பொருளாதாரத்துக்கும் நல்லது. ஏன் அப்படின்னா ஒரு கம்பெனி நம்ம நாட்டில் ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி நம்ம நாட்டுடைய உழைப்பையும் நம்ம நாட்டுடைய வளத்தையும் பயன்படுத்தி தான் அந்த நிறுவனம் நடக்குது. அந்த நிறுவனம் லாபம் ஈட்டுது. நாம் அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை வாங்காமல் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை வாங்கினாங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஈட்டின லாபம் அந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அந்த லாபத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் நாம் பங்குச்சந்தை ஒரு பயத்தோடு அதிலிருந்து விலகணும் அப்படின்னு நினச்சி அது ஒரு தப்பான இடன்ற மாதிரி நினச்சி அதில் விலகாதீங்க. பங்குச்சந்தையில் உங்களுடைய சொந்த பணம், கடன் இல்லாத பணம், சொந்த பணம், உழைச்ச பணம், நிறைய சம்பாதிச்சிருக்கீங்க, தேவைக்கு அதிகமாக இருக்குது, எங்கேயாவது ஒரு இடத்துல முதலீடு பண்ணலான்னு நினைக்கிறீங்க, அப்படின்ற பணத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. மொத்தத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள்.
ஒரே கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் இருக்க ஒவ்வொரு கம்பெனியும் நீங்கள் ஒரு நல்ல எஜுகேட்டடாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு கம்பெனியை அனாலிசிஸ் பண்ணி, ஒவ்வொரு கம்பெனிக்கும் என்ன மதிப்பு இருக்குன்றத தெரிஞ்சு, அந்த கம்பெனிகளில் எதெல்லாம் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்குது, ரொம்ப அதனுடைய வேல்யூ அளவில் இருக்குது, வேல்யூவை விட ரொம்ப சீப்பாக கிடைக்குது அப்படின்ற ஷேரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு ஷேருடைய விலை இது வந்து ரொம்ப மதிப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னாலும் அதை விட குறையாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதனால தான் சொல்கிறோம், ஒரே நேரத்தில் மொத்தத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, ஒரே நேரத்தில் எல்லா பணத்தையும் ஒரே கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸில் முதல்ல ஒரு 10,000 ருபீஸ் கொடுத்து ஷேர்ஸ் வாங்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் 25% டவுன் ஆகிறப்போ ஒரு 10,000 5,000 அது மாதிரி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி நீங்கள் ஒரு 100 கம்பெனி கூட ஒரு தரமான கம்பெனிங்களை செலக்ட் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முதலீடு பல மடங்கு வளர்ச்சி அடையும். உண்மையிலேயே நம்மளுடைய முதலீடு அதிகமான வளர்ச்சியை ஏற்படுத்துகிற இடம் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பங்குச்சந்தை தான் நம்மளுடைய முதலீட்டுக்கு அதிகமான வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒவ்வொரு கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை கண்டுபிடிச்சி அந்த ஷேர்ஸுடைய ஒர்த் என்ன அப்படின்றத தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் உங்களுடைய முதலீடு உங்களுடைய முதலீட்டை இழக்காமல் வளர்ச்சி அடைய வைக்க முடியும். இது வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்தது, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, கடன் வாங்கி எடுத்துன்னு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. எல்லா பணத்தையும் ஒரே கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, ஒரே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. உங்களுடைய சொந்த பணம், உழைச்ச பணம் ஒரு 10,000 20,000 அது மீந்து இருக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு சேவிங்காக பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு தரமான கம்பெனியில் முதலீடு பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை நீங்கள் பை பண்ணுங்கள். இன்னும் திரும்பவும் சொல்கிறேன், எல்லா கம்பெனியிலையுமே அனாலிசிஸ் பண்ணுங்கள். அனாலிசிஸ் பண்ணி அதனுடைய வேல்யூவை கண்டுபிடிங்க. எப்படி ஒரு கம்பெனியுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, முதல்ல நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது அதனுடைய புக் வேல்யூ அப்படின்ற ஒன்று இருக்கும். அந்த புக் வேல்யூவை தான் நீங்கள் பேஸ் பண்ணி எடுக்கணும். அதுதான் அந்த கம்பெனியுடைய முதல் வேல்யூ. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட்டுடைய திறமை, அந்த மேனேஜ்மெண்ட் எவ்வளோ நேர்மையான மேனேஜ்மெண்ட்டு, அந்த பிஸ்னஸ்க்கு என்ன வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த கம்பெனிக்கு வந்து அந்த புக் வேல்யூவோட கொஞ்சம் கூடுதலான மதிப்பை நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நீங்கள் அந்த கம்பெனிக்கு இவ்வளோ ஒர்த் இருக்குன்றதை நீங்கள் எடுத்து, அதுக்கப்புறம் அந்த ஒர்த்துக்கு அதாவது அந்த ஒர்த்துக்கு கீழே ஷேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுலேயே வந்து நீங்கள் இது வந்து ஒர்த்தான ஷேர்னாலும் குறையக்கூடாது அப்படின்னு கிடையாது. அதுலேயே நீங்கள் கொஞ்சமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய சம்பளங்க அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய முதலீடு வளர்ச்சி அடையும். சரி, பங்குச்சந்தையில் எப்படி நஷ்டமாகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருன்னு வச்சுப்போமே. அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, அந்த கம்பெனியுடைய ஒரு ஷேருடைய ஒர்த்து ₹80 அப்படின்னு வச்சுப்போங்களேன். ஆனால் அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் அந்த ₹80 தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனுடைய ஷேர்ஸுடைய விலை மார்க்கெட்டில் ₹500 கூட விற்கலாம். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணக்கூடாது, இந்த ஒர்த்து கண்டுபிடிக்கிறப்போ இதனுடைய ஷேர்ஸுடைய ஒர்த்து ₹80 தான் இருக்குது. ஆனால் இப்போது மார்க்கெட்டில் ₹500 போயிட்டுருக்கு. அப்போ இதை நம்ம வாங்கக்கூடாதுன்னு அவர் தவிர்க்கணும். இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, லாஸ் ஆகிறவங்க, புரோக்கர்ஸ், அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறது, ஏதாவது புரோக்கர்ஸ் சொல்கிறது, இது மீடியாஸ்லலாம் பார்த்து அவங்கெல்லாம் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணிடுறாங்கன்னா வாங்கிடுறாங்க. அந்த ₹80 ஒர்த்துடைய ஷேர்ஸை வாங்கி ₹500 வாங்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஷேர்ஸ் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கிறப்போ அவங்க வந்து லாஸ் ஆகிடுறாங்க. இதுதான் வந்து லாஸ் ஆகிறதுக்கான காரணம். இன்னொரு லாஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனம் வந்து அந்த கம்பெனி வந்து உண்மையிலேயே என்ன பண்ணும் அப்படின்னா, வர்த்தக வாய்ப்பு இல்லாமல் அந்த கம்பெனி என்ன ஆகும் அப்படின்னா, கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடனுக்கு ஏற்ற அளவு கட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும், லாப வளர்ச்சி இல்லாமல் போயிடும். அப்போ அந்த கம்பெனி என்ன ஆகிடும் அப்படின்னா,
லாஸ் ஆக ஆரம்பிச்சோம். அதுக்கு தான் என்ன பண்ணணும், லாஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா அதனுடைய புக் ஒர்த்தெல்லாம் குறைஞ்சிட்டே வந்து நிறுவனத்தை நடத்த முடியாமல் போகிறப்போ பேங்க்ரப்சி ஆகி அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை மூடிட்டாங்கன்னா நீங்கள் வாங்கின ஷேர்ஸுடைய ஒர்த் இல்லாமல் போயிடும். அதனால் நஷ்டம் அடைய ஆரம்பிக்கிறோம். இதுக்கு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் அந்த கம்பெனி என்ன ப்ராஃபிட் பண்ணுது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இப்படி செக் பண்ணிகிட்டே வர்றப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த கம்பெனி வந்து லாஸ் மேக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்படி பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா லாஸ் வராது. இது 2வது விதமாக ஏற்படுற லாஸ் இது. அதாவது ஒரு கம்பெனி வந்து திவால் ஆகிறப்போ அந்த கம்பெனி வந்து பேங்க்ரப்சி ஆகிடுறப்போ நடத்த முடியாமல் போயிடும். நடத்த முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஷேர்ஸுக்கு வந்து ஒர்த் இல்லாமல் போயிடும். அடுத்தது இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ரூ. 80 ஒர்த் உள்ள ஷேர்ஸை நீங்கள் ஒரு ரூ. 500 அளவுக்கு கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா, அதிகமான விலை கொடுத்து வாங்கினதால உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். 3வது ரகம் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியுடைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தப்பான கணக்கு அதெல்லாம் பொய்யான கணக்கெல்லாம் கொடுத்து அந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபோர்ஜரி பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்ல கவர்மெண்ட் இல்லை அப்படின்னா திறமை இல்லாத நிர்வாகமான கம்பெனிகள்லாம் இப்போ சந்தையில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக வச்சு அவங்களுக்கு பணத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நேர்மை இல்லாத கவர்மெண்ட்டுகள்லாம் இதை செய்வாங்க. அப்படி செய்கிறப்போ அந்த நிறுவனம் என்ன பண்ணும் அப்படின்னா, தகுதி இல்லாத நிறுவனம், லிஸ்டிங் ஆகிறதுக்கு தகுதி இல்லாத நிறுவனம் அதை வந்து ஒரு நேர்மையான கவர்மெண்ட் இல்லைன்றப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரபுளான ஆட்களாக இருக்கிறப்போ, அவங்க என்ன ஃபேவரபுளான கம்பெனியாக இருக்கிறப்போ, அப்போ அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா அவங்கள லிஸ்டிங்க்கு வரத்துக்கு பர்மிட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் அவங்க லிஸ்டிங்க்கு வந்துட்டாங்கன்னா பணத்தை கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. சரியாக நடத்தாமல் என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனி திவாலாகி நஷ்டமாயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க லாஸ் ஆகிறதுக்கான காரணம். இந்த 3 விஷயங்கள்லேயும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அனாலிசிஸ் பண்ணணும். எப்படி அனாலிசிஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 6 பாயிண்ட்டை சொல்கிறேன். அந்த 6 பாயிண்ட்டில் முதல் பாயிண்ட்டு புக் வேல்யூ. நீங்கள் வந்து ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸ் வாங்குறப்போ ஃபஸ்ட்டு அதனுடைய புக் வேல்யூ என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் அந்த கம்பெனியுடைய முதல் ஒர்த்து. 2வது அந்த கம்பெனியில் மொத்தம் எத்தனை ஷேர் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உங்களுக்கு அது புரியும். அதனால் ஒரு கம்பெனியில் எத்தனை ஷேர் இருக்குது அப்படின்றத நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப தெரிஞ்சுக்கணும். 3வது விஷயம், அந்த கம்பெனியுடைய எவ்வளோ வருஷமாக அந்த கம்பெனி ட்ரேடிங் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த கம்பெனியுடைய நாணயத்தையும் அந்த கம்பெனியுடைய லாப வளர்ச்சியும் உங்களுக்கு காட்டும். 25 வருஷமாக அந்த கம்பெனி எப்படி ப்ராஃபிட் பண்ணியிருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டும். அப்போ நீங்கள் வந்து அந்த கம்பெனியுடைய தரத்தை என்னன்றது தெரிஞ்சுக்க முடியும். அதனால் எத்தனை வருஷமாக ட்ரேடிங் ஆகிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுதான்றதை பாருங்கள். ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் நீங்கள் அந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். 5வது டிவிடெண்ட் வந்து ஒரு கம்பெனி கண்டிப்பாக அவங்க வந்து கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் ஒரு கம்பெனி வந்து அதனுடைய லாபத்தில் ஒரு பகுதியை டிவிடெண்டாக நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோடைய குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 6வது ஓனர்ஷிப்பை கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா ஓனர்ஷிப் வந்து அவங்க எவ்வளோ நாணயமானவங்க அப்படின்றது நமக்கு தெரியும், அவங்க எவ்வளோ திறமையானவங்கன்றது தெரியும். அதனால் ஓனர்ஷிப்பை பாருங்கள். இந்த 6 பாயிண்ட்டை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு 80% உங்களுடைய முதலீடு பாதுகாப்படையும். இந்த மாதிரி டேட்டாக்களெல்லாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மணி கண்ட்ரோல் அது மாதிரி நிறைய ஆப்புங்க இருக்குது. அந்த ஆப்புங்க மூலமாக இந்த மாதிரி டேட்டாவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் போதாது, ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் 80% பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்கும். இது இல்லாமல் இன்னும் நிறைய நீங்கள் ஒரு கம்பெனியுடைய தகவல்களை நிறைய சேகரிச்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம சந்தை எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் சந்தையுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, இன்னொன்று நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது.
பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் ரொம்ப ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உலக அளவிலேயே இதுதான் வந்து ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இந்தியாவில் ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு தான். 1970 அப்படின்ற ஒரு அளவில் இதை உருவாக்குனாங்க. இதில் நிறைய கம்பெனியுடைய ஷேர்ஸ் எல்லாம் வந்து லிஸ்டிங் பண்ணுவாங்க. லிஸ்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் யார் வேணாலும் வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். இது வந்து மார்க்கெட். முதல்ல இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து இப்போ நீங்கள் வந்து வெஜிடபிள் மார்க்கெட் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வெஜிடபிள்ஸை சேல்ஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் அந்த கம்பெனியை வந்து சின்ன சின்ன ஷேர்ஸாக மாற்றிடுறாங்க. சின்ன சின்ன ஷேர்ஸாக ஏன் மாற்றிடுறாங்கன்னா, ரொம்ப பெரிய பெரிய ஷேர்ஸாக இருந்தால் யாரும் தைரியமாக வாங்க மாட்டாங்க அப்படின்றதால ஒரு ₹100 ஷேரு, ₹200 ஷேரு, ₹500 ஷேரு, ₹1000 ஷேரு, அதாவது அந்த கம்பெனியை டிவைட் பண்ணிவிடுவாங்க. உதாரணத்துக்கு டாடா ஸ்டீல் அப்படின்ற ஒரு கம்பெனி எடுத்துப்போம். இந்த கம்பெனியை வந்து 1100 கோடி ஷேர் அளவில் அதை பிரிச்சுட்டாங்க. அதனால் இப்போ வந்து ஒரு ஷேருடைய விலை ₹120 அல்ல ₹130 அளவில் இருக்குது. இப்போ எனக்கு வந்து அந்த கம்பெனியில் வந்து நான் ஒரு 100 ஷேரை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா ₹13,000 கொடுத்து அந்த 100 ஷேரை நான் வாங்கிக்கணும். அதை யாராவது ஏற்கனவே இது லிஸ்டிங் ஆகிருக்கிறதால யாராவது ஒருத்தர் வச்சுருப்பார், அவர் அதை சேல்ஸ் பண்ணணும்னு நினைப்பார், அவர்கிட்ட இருந்து அந்த ஷேர்ஸை நான் வாங்கிக்கலாம். இதை மாதிரி ஷேர்ஸை வந்து ஒரு பிளேஸில், அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், NSE நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற 2 இடத்துல அதை லிஸ்டிங் பண்ணி அது மூலமாக வந்து எல்லாரையும் யார் வேணாலும் வாங்கலாம், யார் வேணாலும் விற்கலாம் அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸு. இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஓனர் வந்து கம்பெனியை ஷேர்ஸாக மாற்றிருக்காரு. இப்படி ஷேர்ஸாக மாற்றிருக்கிறப்போ அந்த ஓனருக்கு தனியாக அந்த கம்பெனியுடைய வளர்ச்சியில் இப்போ 1100 கோடி ஷேர் சொன்னேன் டாடா ஸ்டீலில். அந்த கம்பெனியுடைய மொத்த சொத்தும் இந்த 1100 கோடி ஷேருக்கும் தனித்தனியாக, அதாவது அந்த எல்லாருக்குமே அதில் வந்து ஷேர்ஸ் இருக்குது. 1100 கோடி ஷேர் அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு 50,000 கோடி ஒர்த் இருக்குன்னா அந்த 50,000 கோடி என்ன ஆகும் அப்படின்னா இந்த 1100 கோடி ஷேருக்கும் அதுக்கு வந்து 1100 கோடி ஷேருக்கும் அதில் வந்து ஷேர்ஸ் இருக்குது. அதனுடைய வேல்யூ வந்து இந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அந்த ஓனர் வந்து அந்த நிர்வாகம் பண்ணுறாரு இல்லையா, அவர் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, எல்லா ப்ராஃபிட்டையும் அவருடைய ஒரு ஷேருக்கு எல்லாம் எடுத்துக்க முடியாது. வர்ற ப்ராஃபிட் எல்லாத்தையும் மொத்த டோட்டல் ப்ராஃபிட் என்னன்னு பார்த்து 1100 கோடி அப்படின்ற நம்பரால் டிவைட் பண்ணி ஒரு ஷேருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்றத பார்த்து அந்த ஒரு ஷேர் ஹோல்டருக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட் அப்படின்றத அதை எடுத்துக்க முடியும். அதனால் வந்து இதை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இதை மாதிரி ஸ்டாக்கிங் கம்பெனியுடைய ஷேர்ஸ் அப்படின்னு வர்றப்போ அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் மொத்தத்தையும் அந்த ஓனர்ஸே எடுத்துக்க முடியாது, அந்த நிர்வாகம் பண்ணுறவங்களே எடுத்துக்க முடியாது. ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருக்கும் அது தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்றதான். பிரித்து கொடுக்கறதுன்னா நம்ம கையிலே பிரித்து கொடுத்துட மாட்டாங்க. அந்த ஒரு ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்றத ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்றது மூலமாக காட்டுவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, அதிலிருந்து அந்த ப்ராஃபிட்டை எந்த காரணத்தை கொண்டும் அந்த ஓனர் எடுத்துக்கவே முடியாது, பணத்தை எடுக்கவே முடியாது. பணத்தை எடுக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து தான் எடுக்க முடியும். இதை மாதிரி தான் இந்த ஷேர் மார்க்கெட்டுடைய பாலிசி. ஸோ இதை எதுக்காகன்னா, ஓனர்ஸ் அவங்க நிர்வாகிகளே வந்து பணத்தை எடுத்துக்க முடியாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதை நான் சொல்லியிருக்கேன் நான். இப்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய வரலாறை பார்ப்போம். இந்த நிஃப்டியை பற்றி பேசுவோம், பிஎஸ்சியை பற்றி பேச வேணாம். இந்த நிஃப்டி எவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா 26,500 பாயிண்ட் அப்படின்ற அளவில் வளர்ச்சி அடைஞ்சு இப்போது 22,500 கிட்ட குறைஞ்சி இப்போ மேலே ஏறி 24,000 பாயிண்ட் அளவுக்கு வந்து இப்போ 23,000 பாயிண்ட் அளவில் இருக்குது. இந்த நிஃப்டி என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா, இந்த 22,500 26,500 அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இப்போது நிஃப்டி வந்து கட்டி வச்ச மாதிரி இப்போ இருக்குது. அதுக்குள்ளே தான் இனிமேல் நிஃப்டி இருக்க போகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 26,500 அப்படின்ற பாயிண்ட்டை நிஃப்டியால் தாண்ட முடியாது. அதே மாதிரி 22,500 கீழே போகிறதுக்கும் குறையத்துக்கும் முடியாத அளவுக்கு பலப்பட்டு இருக்குது நிஃப்டி. எப்படி பலப்பட்டதுன்னா, இப்போ போட்ட பட்ஜெட் வந்து 22,500 அப்படின்றத நிஃப்டிக்கு ஸ்ட்ராங் பண்ணியிருக்கு. அதனால் இப்போ நிஃப்டி எந்த ரேஞ்சில் இருக்குன்னா 22,500 26,500 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது.
குறைய முடியாது குறையாது அப்படின்றதுக்கு காரணம் சொல்லியிருக்கேன். குறையாதுன்றதுக்கு காரணம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அதுக்கான குறையாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தமே தவிர, அதனால குறையாது அப்படின்னு கிடையாது. 22,500ன்றது ஒரு ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருக்கு அப்படின்றத சொல்றோம். அடுத்து 26,500 தாண்டியும் இப்போதே போ முடியாது. 26,500 ஏன் தாண்ட முடியாது அப்படின்னா, 26,500 தாண்டணும் அப்படின்னா,